மினிமம் பட்ஜெட்னு ஒன்று வந்துருது ஓகேங்களா. அந்த மினிமம் பட்ஜெட்டுக்குள்ள என்ன கதை பண்ண முடியும், அதுக்கு யார் மூஞ்சி யார் தேவைப்படுறான்றத போட்டு எடுக்கல. ஒரு ஸ்கேல் அதுக்குன்னு உருவாயிருது. ஆனா அதுல இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னொரு படம் இந்த படத்தை சரக்கே வேணாம்னு சொல்லி சொல்றோம். இதே 29ஆம் தேதி அது வேணும்னு சொல்லி ஒரு படம் வரும், அவங்களும் வேணாம் தான் சொல்லுவாங்க, டைட்டில் வச்சிருக்காங்க. இல்ல எத்தனை படங்கள் வந்தாலும் அந்த எந்தெந்த படம் நல்லா இருந்தா அந்த படம் ஓடும். நான் என்ன நினைக்கிறேன், எல்லா படமும் ஓடணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எல்லா படமும் ஓடட்டும், அதுல என் படமும் சேர்ந்து ஓடட்டும். கருத்து ஏன்னா ஏற்கனவே படம் ஓடி போன படம்லாம் நல்ல ஹிட்டான படம்லாம் திரும்பி வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 50 தியேட்டர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களே பிடிச்சிடுறாங்க. 3 ஷோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ஷோ தான் கொடுக்குறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? டேரக்டர் அந்த படத்துக்கு தகுதி இல்லை, அதனால அது ஓடுது. இல்ல அதாவது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு, அதிகமா தியேட்டர் வந்த பிறகு, நமக்குலாம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு எங்க ஊருக்கே படம் வரும். தேர்ட் ரிலீஸ் 4th ரிலீஸ் தான் சீசன் வரும். இப்ப எல்லாமே ஏ சென்டர் மாதிரி ஆகி போச்சு. ஒன் டே வந்து எல்லாம் வாட்சபிள், ஏபிசின்றீங்க இல்லையா, எல்லாம் வாட்சபிள். அதுக்கு பிறகு ஒரு வாரத்துல தூக்கிறாங்க, 10 நாள் தூக்கிறாங்க, படம் வரது பிறகு தூக்கிறாங்க. செகண்ட் டைம்ஸ் பார்க்கணும்னா அது டிவியில ஏதாவது சேட்டலைட் தான் பார்க்க முடியும். ஆனா மறுபடியும் ஒரு ரிலீஸ் மாதிரி இப்ப பண்றாங்க இல்லைங்களா, வரவேற்கக்கூடியது. அன்னைக்கு இன்மெச்சூர்ல கூட படம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஆலவந்தான் படம் பாக்குறப்ப அந்த மேக்கிங் அதெல்லாம் பயங்கர பிரமாண்டமா இருக்கு. இல்ல இன்னும் நான் அழகா சொல்றேன், ஆலவந்தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு லெவலை விட இன்னைக்கு பாக்குற ஒரு இது இருக்கு இல்லையா, ஆடியன்ஸ் உடைய வரவேற்பு, படங்கள் மீது இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு ரொம்ப சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். அதையும் அவங்க நம்பிதான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படமும் நல்ல வரவேற்பு பெற்று ஓடிச்சு. சில காலகட்டங்கள்ல சில படங்கள் ஏற்கப்படாது. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. இப்ப நடைமுறை அப்படிதான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன படத்தை திரைப்படங்களை வந்து தியேட்டர்ல கொடுக்கவே மாட்டேங்க, தியேட்டர்ல போட மாட்டேங்காங்க. அப்படியே இருந்தாலும் பூராமே பெரிய உரிமையாளர்களுடைய தான் அங்கே அவங்களுடைய பங்களிப்பு தான் இருக்கு. சப்போஸ் அப்படியே கொடுத்தாலுமே 4 சின்ன படங்களுக்கு ஒவ்வொரு ஷோக்கும் வருது. இப்போ தியேட்டருக்காரங்களும் யோசிக்கணும். இப்போ 4 சின்ன தயாரிப்பாளருக்கு 4 ஷோ கொடுக்கும்போது எந்த ஷோ எதுவும் தெரியல மக்களுக்கு, அது போய் ரீச் ஆகும் இல்லை, அவங்க விளம்பரப்படுத்துறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ 2 ஷோ கொடுத்தாப்புல 2 தயாரிப்பாளர் பழச்சிக்கிடுவான். ஆனால் இப்போ 4 பேருமே சாகடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று தியேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படம் எடுத்துருக்கீங்க, ஆள் வராதுங்க. ஆனால் இதே இப்போ இருக்கிற நீங்கள் அழகாக கேட்டீங்க, ரீ ரிலீஸு இந்த படங்கள் போடுற மாதிரி டிவியில் வந்து சலிக்க போட்ட படம். ஆனால் அது ஒரு பெரிய கம்பெனி எடுத்ததுனால தியேட்டருக்காரால் போடுறாங்க. அப்போ இது என்ன கலாச்சாரம் என்னங்கிறது தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூத்தகுடி படத்தோட திரைப்பட அறிமுக விழா ப்ரெஸ் ஷோ இன்னைக்கு போட்டுருக்கோம். அதான் ரிலீஸ் வர வெள்ளிக்கிழமை பண்ணுறோம். இந்த படம் வந்து டைரக்டர் ரவி பார்கவன் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் ஹீரோவா. அதுக்கு அண்ணன் வந்து தற்கோவி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. சப்போர்ட் இல்லை அண்ணன் ஒரு பெரிய ஹீரோ. நான் கேட்கும்போதே அண்ணன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர், எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த படம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரக்குட்டி அண்ணன் தான் வந்து கதை வசனம் இந்த படத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்து இந்த படத்தை எங்களுக்கு எல்லாம் வழி நடத்தினாரு. அதுக்கப்புறம் கேரேஜ் அம்மா இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு எல்லாருமே ஒரு தூணாக இருந்தாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கமுடி அண்ணன், ஆர் சுந்தரராஜன் சார், யாருக்கு அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ராஜ்கபூர் சார், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக. நாங்கள் எல்லாமே வந்து மாயாண்டி குடும்பத்தார், அந்த இவர் ராஜ்முதிரன் டீம், அந்த மாதிரி அந்த அளவில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக ஒன்றா சேர்ந்து இந்த படம் வந்து உருவாக்கணும். இந்த படம் ஷூட்டிங் அப்போ ராஜ்கபூர் சார் கூட சொல்லுவார், இந்த படம் வந்து ஒரு மாயாண்டி குடும்பத்தாரில் நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, எல்லாருமே திருப்பி ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு சிறப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கிறோம். இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி வந்து கோரிப்பாளையம் முத்துக்குமுத்தா படங்களில் நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சாவின்னு ஒரு திரைப்படம் வந்து ஹீரோவை பண்ணி இப்போ தயாரிப்பாளராக அந்த படம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன சரிவு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து அண்ணன் சரக்குட்டி அண்ணனும் ரவி பார்கவன் அவர்களும் வந்து நான் என்னைக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து மிகப்பெரிய அண்ணன் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார் அண்ணன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வந்து இல்லை ரொம்ப பெரிய விஷயம், அண்ணெல்லாம் வந்து என் கூட இருந்து ஒன்றா இருந்து நாங்கள் இந்த படத்தை முடிச்சது. இதுக்கு அடுத்து எல்லாருடைய ஆதரவு அன்பு வேணும்னு நினச்சி கேட்டுக்கிறேன். அண்ணன் தான் அடுத்தது.
வணக்கம் பத்திரிகை நிருபர். வணக்கம் பத்திரிகை நிருபர்கள். அவங்கள நிருபர்னு சொல்லக்கூடாது, என்னுடைய குடும்பம் தான் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய படத்தை பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக அந்த படத்தை வந்து உங்களுக்கு பொறுமை இருந்திருக்கும், இழந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சந்திரா அவர் தான் ஹீரோ. அப்புறம் வந்து சரக்குட்டி அண்ணன் வந்து கதை வசனம் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டேஜ் ஏறி ஒரு சினிமா வாக்குறன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னார். அந்த கருத்து தான் எனக்கு பிடிச்சிருந்தது. மேட்ரு என்னென்னா தம்பி வந்து அப்ரோச் பண்ணோம்ல, அந்த கருத்து என்னென்னா மது விலக்கு ஒழிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து மது வந்து தான் இருக்குது, ஊருக்கு வந்துட்டு இருக்கு, புதுசு புதுசாக தெருக்கு வளர்ச்சிட்டு தான் இருக்குது. அதை ஒழிக்க முடியாது, சொல்ல வேண்டாம். சொல்கிறேன், நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அதுவே ஆனால் ஒழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு மைய கருத்து. ஸோ அது பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிருந்தனால நான் அந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து இருந்தேன், நடித்தேன். இதுக்கு என்ன காரணம்னா டேரக்டர் நல்லா தேவை கொடுத்தாரு, டீமும் நல்ல டீமு. கொஞ்சம் மேக்கிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து 1970 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால அப்போ இருக்க ஒரு கட்டிங், அப்போ இருக்க உணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கலாம், தம்பி இயல்பு மீறி இருந்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான். பட் கதை வாய்ஸாக நல்லாயிருக்கு. படம் பாருங்கள். அவங்க சப்போர்ட் வந்து உங்கள் சப்போர்ட்டு, அது மூலமாக ஆடியன்ஸ் சப்போர்ட்டு எல்லாம் வரணும். சரக்குட்டி அண்ணன் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிரகாஷும் சரி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப மெனக்கிட்டு படம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முயற்சிக்கு சினிமாக்குள்ளே வந்தால் சும்மா போயிடக்கூடாதுன்றதுக்காக உறுதுணையாக எவ்வளோ நிற்கணுமோ அவ்வளோ நின்றுருக்கேன். ஒரு நல்ல குட் ஃபீல், அவ்வளோ பக்கா கமர்ஷியல்லாம் கிடையாது, ஒரு குட் ஃபீல் படம் அந்த படம். அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டங்களில் நடந்த ஒரு உண்மை கதை. அந்த கதையை தான் அண்ணன் சரக்குட்டி அண்ணன் அவர்கள் வந்து மேடை நாடகமாக அந்த காலகட்டங்களில் வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த பகுதியில். அந்த கதை வந்து அவருக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து சினிமாவாக பண்ணணும், ஒரு நல்ல கருத்து இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தான் அண்ணன் அப்ரோச் பண்ணி டைரக்டர் சொல்லி இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அழகாக சொல்லணும்னா, நான் இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயார் முருகானந்தம் சொல்லிட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப டேலண்டான ஒருத்தர். தமிழ் சினிமாவில் அவர் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவார் நானும் நம்புகிறேன். அண்ணன் நீங்கள் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக சினிமாவில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நகரமாகட்டும் கிராமமாகட்டும் வன்முறை கலாச்சாரம், ஜாதி பீலிங்கு, இதைத்தான் வந்து அதிகமாக படங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நான் ஒரு சினிமா படம் பார்க்குற சராசரி மனுஷன். என்னடா இது பூரா வன்முறை கலாச்சாரத்தையும் நகரத்தையும் போட்டு அதுக்கு இன்றைய இளைஞர்கள் படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து வேறு லெவல்னு சொல்லி சினிமாவை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. மக்களும் வந்து எந்த சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மத வேற்றுமை இன்றி மக்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்தில் இருந்தாங்க. அதை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் எழுதினேன். இப்போ இல்லை, 1993 எழுதினேன். இது எங்கள் ஊரில் நடந்த, பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம். எங்கள் ஊரில் மது சாராயம் குடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடோடு இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தை மற்றவங்களுக்கு பதிவு பண்ணணும், இன்றைய இளைஞர்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை விட இப்போ பத்திரிகையாளர் உங்கள் பக்கம் தான் நாங்கள் விட்டுருக்குறோம். இந்த கதையில் கடைசியில் வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். மது வந்து தேவையா தேவையில்லையா, அது மட்டும் இல்லை, நாம் வந்து தனி மனிதன் ஒழுக்கம், நம்ம வந்து மது குடிக்காமல் இருந்தால் மது தானாக போய்விடும். அதுதான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். இங்கே இந்த இதில் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். உங்களை நம்பி தான் கடைசியில் கதையை வந்து உங்கள் தான் நாங்கள் திருப்பி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த படத்துல வந்து அண்ணன் நந்தலால் அவர்கள் தான் எல்லா சாங் எழுதியிருக்காரு. இவர் நிறைய படங்கள்ல நிறைய பாட்டு எழுதினவர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி இவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. நல்ல என் கூட கோடங்கின்ற ஒரு கேரக்டர்ல இவர் சார் வந்து கலைராஜன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சரவணன் ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அந்த ஃபைட்டு. அவங்க எடுக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நல்லா பண்ணி ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் நம்புறேன். நீங்களும் பார்த்துட்டு வேற கேள்விகள் எதுனா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். ஆமா ஆமா. இதுல வந்து சிவாஜி கணேசன் இல்லாததை நீங்க வீட்டு வச்சிருக்கீங்களா? ஓவரா நடிச்சிருக்கீங்க. ஓவர் ஆட்டிங்களா? ரொம்ப ஓவரா. குறைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தானே இந்த மாதிரி ஒரு ஜானரு, குறைச்சிக்கலாம். இல்ல அந்த கேரக்டர் அந்த மாதிரி அது ஒரு இல்ல அப்படி இல்ல, அப்படி மூடி முழுக்க அமைதியா இருக்கும். அண்ணன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு இல்ல ஐயோ ஓவர் ஆக்டிங் தான் ஒத்துக்கிறேன். அந்த படத்துல கம்மி பண்ணிக்கிறேன், வால்யூமே கம்மி பண்ணிக்கிறேன். அந்த படத்தை அழுகவே விட்டாங்க இல்லைங்களா? எல்லா படத்துலயும் கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் கோவப்பட்டேன். இந்த படத்துல நடந்த ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்பட்ட இந்த நேரத்துல. இவரு நானும் சண்டை போட்டப்போ ஒரு ஃபைட், அந்த ஃபைட் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா நான் கீழே பிடிச்சி தள்ளும்போது அண்ணன் முதுகுல ஒரு கல், நல்ல பெரிய கல் பட்டுடுச்சு. நான் இப்ப எதிர்பார்க்கல. அண்ணன் முதுகு ரொம்ப வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி சவுந்து போச்சு. போயிட்டு நான் மனசுக்குள்ள ஐயோ இன்னைக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்காது போல இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு 11 மணிக்கெல்லாம் காலையில 11 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டாரு. என்னடான்ட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் திரும்பி வந்துட்டு அப்படியே இயல்பா ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, இல்ல வேற ப்ரொடியூசரா இருந்தா நான் போயிருப்பேன் பிரகாஷ், ஏன்னா நீ பாவம் அந்த படத்தை எப்படி முடிப்ப, இன்னும் போயிட்டு இருந்தா அந்த படம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாரு. அங்க ஷூட்டிங்லாம் கூட அங்கேயே நான் இருக்கிறேன், இதை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு இருந்தாரு. அதுல வந்து உண்மையிலே வந்து அண்ணன் வந்து மிக எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாரு. அவருடைய பலம் அந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது. ரொம்ப ஜாஸ்தி. கோயில்பட்டி பக்கத்துல ஆவணத்தம். ஆமாம், மேடை நாடகமாகவும் பல இடத்துல நான் இந்த கோயில்பட்டி சுற்றி நாடகங்கள் போட்டுக்கிறோம். 1993 தூத்துக்குடி பக்கத்தில் சிவத்தியாபுரங்கிற ஒரு நாடக போட்டி நடந்து அதில் வந்து முதல் பரிசு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பாரதிராஜா அவர்கள் வந்து புதுநெல்லு புதுநாத்து படம் ஷூட்டிங் அங்கே வந்திருந்தார். அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அந்த மேடையில் வந்து எனக்கு முதல் பரிசு கேடயம் கொடுத்தாரு. ஆனால் அவர் தான் இந்த போஸ்டர் வெளியிடுவான்னு எனக்கு தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இயல்பா நடந்தது. நம்ம படத்துடைய போஸ்டர் அவர் தான் பாரதி ஐயா தான் வெளியிட்டார். இந்த போஸ்டர் வந்து அவர் வெளியிட்டு மூத்தகுடி படத்துடைய போஸ்டர். சரி, படத்துல வந்து ஹீரோயின் கேரக்டர் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆமா அவங்கள பார்த்தாலே தெரியும் 20 வயசுக்கு மேல உள்ளவங்களான்னு. கொஞ்சம் அந்த வயசு அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு ஒரு மாதிரியா வருஷம் 14 வந்து அப்படி வரணும்ன்றீங்க இல்லைங்க? என்னன்னா என்னதான் போட்டாலும் அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கு. இல்ல சின்ன குறையெல்லாம் கொஞ்சம் என்ன நல்லா இருக்கு. வெறி வருது. அதுல நீங்க லாஜிக் கேட்கலாம், பக்காவா கேட்கலாம். பிளான்டே படம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்த படம். அது கமர்ஷியல் மூவி. அதுல நீங்க கேட்கிற லாஜிக் அது வட்டாக்கி அடிச்சிருக்கு. இது வந்து ஒரு யதார்த்தமான மூவி. இந்த யதார்த்தமான மூவிக்குள்ள சில மிஸ்டேக் நடக்கலாம். ஏன்னா ஒரு பட்ஜெட்டை நோக்கி ஒரு டேஸை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு படம், ஓகேங்களா? அதனால வந்து சின்ன ஜம்ப் நல்லா கேட்டீங்க. அது சின்ன குறைகள் சொல்லுங்க. ஜம்ப் மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதையை நீங்க பண்ணுறீங்க. ஆமா. நம்ம சிஎம் வந்து இந்த தீபாவளிக்கு 2 பீரியட் சொல்லி அது தெரியுமா? பிளாக் பந்தர் அதான். அதாவது இல்ல அதனால நான் நடிச்சிருக்கேன். இல்ல நீங்க சொல்றது இது தப்பு இல்ல. இப்ப அரசு இன்ட்ரோ듀ஸ் பண்ணா நீங்க எப்படி சொல்றீங்க? இருங்க. அதே எப்படி அவர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு உங்களுக்கு? கவர்மெண்ட் தான் பிளாக் பந்தர் அவர் கம்பெனி இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுங்க. அதெல்லாம் கிடையாது. இல்ல அதாவது சொல்றது கருத்து. நிறைய சரக்கு வருது தமிழ்நாட்டுல. அது மாதிரி ஒரு சரக்கு அதான் சிஎம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு பண்றேன். யாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இல்ல இப்ப நீங்க சொன்ன ஆதரவு வந்து அது பொது விஷயம். அதை பேசுறதுல இல்ல அது பொது விஷயம். நீங்க சொன்னது ரைட். அதனால என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். அது வந்து கம்பெனியை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுது. இல்ல சார், இல்ல அதுதான் டாஸ்மாக் யார் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு நடத்துது.
அரசு தான் நடத்துது. அரசு தானே? இல்ல, ஆமா, அரசு தான் நடத்துது. நீங்க அரசு தான் நடத்துது. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்து அரசு தான் நடத்திட்டு இருக்கு. அதாவது நீங்க கேட்கறது தப்பு இல்ல. இப்ப நீங்க கேட்கறது தப்பு கிடையாது. இவ்வளவு டீம் வந்து ஒரு மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி இவ்வளவு பாடுபடுறீங்க, ஒரு கதை பண்ணிருக்கீங்க, படம் பண்ணிருக்கீங்க. ரிலீஸ் பண்றது எவ்வளவு இல்ல கஷ்டம். இல்ல, எல்லா கடையும் சொல்லல. மதுவை வந்து நீங்க தவிர்த்துட்டு போனா மது இல்லாம போயிடுமே நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம புறக்கணிங்க அப்படிதான் சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. சொல்லல. அதுக்காக நம்ம வந்து திமிரு, காலைன்னு 2 படம் டைரக்ஷன் பண்ணீங்க. ஆ, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நடிப்புல இறங்கிட்டீங்க. ஆ, பட் டைரக்ஷன் பண்ணும்போது நீங்க ஒரு ஸ்டாரா இருந்தீங்க. ஆமா. அப்படியா? அதுக்கப்புறம் ஏன் டைரக்ஷன் நீங்க பண்ணல? இப்போ அடுத்து உங்களோட டைரக்ஷன் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியும், நான் இப்பதான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் வார்த்தாவிழாவில். அதிலே சொல்லியிருக்கேன், சில வேலைகள் தான் நமக்கு அந்த டைரக்ஷனை கம்மி பண்ண முடியல, சில பேருடைய விஷயங்கள். அது வருத்தப்பட்ட விஷயங்கள். நாளைக்கு போய் அதை நான் பதில் சொல்ல விரும்பலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறி திமுத்து படம்னு ஒரு படம் சொந்த ஓன் ப்ரொடக்ஷனில் எங்கள் அண்ணனோட தயாரிப்பு, கலை அழகன் அவருடைய தயாரிப்பு, வெள்ளப்பாண்டியன் அவருடைய ஃபைனான்ஸில் நான் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பாருங்க, திமுக 4 மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அது சொல்லேன், ஓவர் ஆக்டிங்கை ஒத்துக்கிட்டோம்னா திமுக காலையில் ஹிட்டு அந்த படம்னு சொல்றேன்னா அதையும் ஒத்துக்குங்க. படம் பார்த்துட்டு பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு 2 படம் வந்திருக்கு, முன்னணி ஹீரோக்கள் தான் பண்ணுறாங்க. அதை வந்து ஒன்லி டாக்டர், ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்லி டாக்டர். என்னன்னா இப்போ வந்து சமத்துவம் பரவிருச்சு. அந்த ஒருத்தர் சொல்லி செயின் லிங்க்ல வந்து ஸ்டாப் பண்றது இல்லை. நல்ல குட் பிளேயர் ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கிறது மாதிரி நல்ல காசு வருவானா, நல்ல மேக் பண்றானா, அவன் தேவைன்னு இப்போ எல்லா ஹீரோக்களும் விரும்புகிறாங்க. அப்படி விரும்பி 2 ஹீரோக்கள் வந்து எனக்கு கதை இருக்காங்க. ஸோ சீக்கிரம் பண்ண போகிறேன். அதில் நிறைய பேரை வந்து எப்படி ஜெயிலரில் அந்த விநாயகத்தை நான் அறிமுகப்படுத்தணும், அது மாதிரி என்னோட அறிமுகங்கள் சிராரிட்டியை அறிமுகப்படுத்தணும். அந்த படத்தை நான் அறிமுகம், ஆனால் அதை நான் அறிமுகப்படுத்தினேன் தவிர அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் பண்ணாதான் நான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ என்னோட அறிமுகம் இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் 2014 2024 நீங்கள் பார்க்கலாம். மைண்ட் செட்டாக வச்சுக்கலாம். நிறைய படம் நீங்க வந்து ஹீரோ பண்ணிருக்கீங்க, சில படங்கள் ஹீரோ பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த படம் நெகட்டிவ் சைடு ஏன் இப்படி எடுத்தீங்க? இல்லைங்க இதுலயே வந்து வன்மம். பிரதர், நான் வந்து ஒரு படம் பேசிக் ஒரு படம் பேரு உங்களுக்கு நல்லா தெரியும். என் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, சிராரிட்டி எப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, மற்றவங்க எப்படி நடிச்சாங்கன்ற உங்களுக்கு திமிரும் தெரியும், காலையும் தெரியும். என்னை எப்படி நடிக்க வச்சாங்கன்னு மாயனுக்கு தானே உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த தேட்டரை விட்டுட்டு மணியனப்பா இறந்த உடனே அழுக ஆரம்பிக்கிறேன். கிளைமேக்ஸ் வரைக்கும் அழுதுட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை ஒரு தூரம் அழுவானான்னு நானே வந்துட்டு பாதியில் கிளம்புறாங்கலாம் யோசிச்சு போனோம். ஆனால் அந்த இமேஜ் எனக்கு பெருசாக கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து வந்து தம்பி வெட்ட சுந்தரமன் அடிப்படையான படம் பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன். அந்த படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் பேஸாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பண்ணலாம், ஒரு வில்லனுக்கு மேலே எனக்கு எப்பயுமே சிராரிட்டி இப்படி ஒரு கேரக்டர் விநாயகம் இவங்கெல்லாம் உருவாக்குறது மாதிரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் வந்த உடனே சரி பண்ணிடலாம் சொல்லி பண்ணிட்டேன். அதனால் இப்போ ஒரு விமர்சனம் வந்துருக்குல்ல, இப்போ அழுதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க, இப்போ ஒரு விமர்சனம் வந்துருக்குல்ல, அது இப்போ உங்களுக்கு விமர்சனமாக வந்திருக்கு. அது நாளைக்கு பப்ளிக் வந்து இன்னொரு படம் பண்ணுறப்ப இன்னும் ஹைலைட்டாக வேறு மாதிரி மீட்ரு எங்கே எத்தனை இருக்கணும்னு ஒன்று தெரியும் இல்லையா, புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த 2 பேருக்கும், ரவி சார் டைரக்டர் அவருக்கும் என்னோட டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 29ஆம் தேதி படம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படி தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதே ஸ்டோரியை வந்து நிறைய படம் நாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. உங்க ரியாக்ஷன் பார்த்தேன். ஏன்னா ஏன் கேட்கறேன்னா எல்லாருமே வந்து இதே ஸ்டோரி தான் எடுத்துன்னு வரீங்க, எல்லா கிராமத்து ஸ்டோரி வெட்டு குத்து தான் எடுத்துன்னு வரீங்க. காட்டுறீங்க கிடையாது, எல்லா விஷயமும் ஒரே லெவல் தான் வரீங்க, ஒரே ஸ்கேல்ல தான் இருக்கீங்க. அதுதான் சார் கேட்குறேன். எப்படி அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஸ்கேல்னா மினிமம் பட்ஜெட்னு ஒன்று வந்துருது, ஓகேங்களா? அந்த மினிமம் பட்ஜெட்டுக்குள்ள என்ன கதை பண்ண முடியும், அதுக்கு யார் மூஞ்சி யார் தேவைப்படுறான்றதை போட்டு எடுக்கல, ஒரு ஸ்கேல் அதுக்குன்னு உருவாயிருது. ஆனா அதுல இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னொரு படம் இந்த படத்தை சரக்கே வேணாம்னு சொல்லி சொல்றோம். இதே 29ஆம் தேதி அது வேணும்னு சொல்லி ஒரு படம் வரும், அவங்களும் வேணாம் தான் சொல்லுவாங்க, 8 வச்சிருக்காங்க. இல்ல எத்தனை படங்கள் வந்தாலும்
அந்த எந்தெந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடும். நான் என்ன நினைக்கிறேன், எல்லா படமும் ஓடணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எல்லா படமும் ஓடட்டும், அதுல என் படமும் சேர்ந்து ஓடட்டும். கருத்து ஏன்னா ஏற்கனவே படம் ஓடி போன படம்லாம் வந்து நல்ல ஹிட்டான படம்லாம் திருப்பி வந்து ரீ-ரிலீஸ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 50 தியேட்டர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களே பிடிச்சிடுறாங்க. 3 ஷோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ஷோ தான் கொடுக்குறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? டேரக்டர் அந்த படத்துக்கு தகுதி இருக்குது, அதனால அது ஓடுது. இல்ல அதாவது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அதிகமா தியேட்டர் வந்த பிறகு நமக்குலாம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு எங்க ஊருக்கே படம் வரும். தேர்ட் ரிலீஸ், ஃபோர்த் ரிலீஸ் தான் சீசனுக்கு வரும். இப்போ எல்லாமே ஏ சென்டர் மாதிரி ஆகி போச்சு. ஒன் டே வந்து எல்லாம் வாட்சபிள், ஏபிசின்றீங்க இல்லையா, எல்லாம் வாட்சபிள். அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் தூக்கிறாங்க, 10 நாள் தூக்கிறாங்க, படம் ஒரு பிறகு தூக்கிறாங்க. செகண்ட் டைம்ஸ் பார்க்கணும்னா அது டிவியில் ஏதாவது சேட்டலைட் தான் பார்க்க முடியும். ஆனால் மறுபடியும் ஒரு ரிலீஸ் மாதிரி இப்போ பண்ணுறாங்க இல்லைங்களா, வரவேற்கக்கூடியது. அன்னைக்கு இன்மெச்சூரில் கூட படம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஆளவந்தான் படம் பாக்குறப்ப அந்த மேக்கிங் அதெல்லாம் பயங்கர பிரமாண்டமா இருக்கு. இல்ல இன்னும் நான் அழகா சொல்றேனே, ஆளவந்தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு லெவலை விட இன்னைக்கு பாக்குற ஒரு இது இருக்கு இல்லையா, ஆடியன்ஸுடைய வரவேற்பு, படங்கள் மீது இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். அதையும் அவங்க நம்பிதான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படமும் நல்ல வரவேற்பு பெற்று ஓடிச்சு. இல்ல சார், நாங்க என்ன கேக்குறோம்னா சார், சில காலகட்டங்கள்ல சில படங்கள் வந்து ஏற்கப்படாது. ஒரு 20 தேட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல 10 தேட்டர் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா என்ன ஓடுது, இப்ப உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியா தானே கிடைக்குது அந்த இடத்துல. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. ஏன்னா இப்ப நடைமுறை அப்படிதான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன படத்தை திரைப்படங்களை வந்து தியேட்டர்ல கொடுக்கவே மாட்டேங்க, தியேட்டர்ல போட மாட்டேங்காங்க. அப்படியே இருந்தாலும் பூராம பெரிய உரிமையாளர்களுடைய தான் அவங்களுடைய பங்களிப்பு தான் இருக்கு. சப்போஸ் அப்படியே கொடுத்தாலுமே 4 சின்ன படங்களுக்கு ஒவ்வொரு ஷோக்கும் வருது. இப்போ தியேட்டருக்காரங்களும் யோசிக்கணும். இப்போ 4 சின்ன தயாரிப்பாளருக்கு 4 ஷோ கொடுக்கும்போது எந்த ஷோ எதுவும் தெரியல மக்களுக்கு, அது போய் ரீச் ஆகும் இல்லை, அவங்க விளம்பரப்படுத்துறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ 2 ஷோ கொடுத்தாப்புல 2 தயாரிப்பாளர் பிழைச்சிக்கிடுவான். ஆனால் இப்போ 4 பேருமே சாகடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று தியேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படம் எடுத்திருக்கீங்க, ஆள் வராதுங்க. ஆனால் இதே இப்போ இருக்கிற நீங்கள் அழகாக கேட்டீங்க, ரீ-ரிலீஸு இந்த படங்கள் போடுறாம டிவியில் வந்து சலிக்க போட்ட படம். ஆனால் அது ஒரு பெரிய கம்பெனி எடுத்ததுனால தியேட்டருக்காரால் போடுறாங்க. அப்போ இது என்ன கலாச்சாரம் என்னங்கிறது தெரியல. அப்போ இப்படி இருந்தால் இப்போ நாங்கள்லாம் வந்து படங்கள் எடுக்கிறது வந்து மக்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொன்னால் நல்லது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான். இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் போகாமல் சரியான கதாபாத்திரங்கள். இதுக்கு வந்து சினிமாட்டிக்காக நம்ம எடுக்க இருந்தால் இது எங்கேயோ கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த கண்டனை மக்கள் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, ஆனால் இன்னும் 4 ரூபாய் சேர்த்துனா பெரிய படம் ஆஃபீஸ்லாம் நம்ம இதுக்கு தக்கன போட்டிருந்தா பெரிய படம். இதெல்லாம் வந்து இப்போ நீங்களே சொல்லலாம், குடிக்கான்னு சொன்னால் நீங்கள் சொன்னோடனே குடிக்காமல் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஆதங்கத்தெல்லாம் பேசுகிறது நான் பல இதில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நம்ம இது அப்படி இல்லை, நம்ம நோக்கம் அது இல்லை. அப்படி கட்டுப்பாடான கிராமங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இன்றைய காலகட்டத்துக்கு பதிவு செய்யணுமா இல்லையா, அதுதான் இந்த படம். அதுக்காகத்தான் இந்த படம். நம்மளுடைய கருத்தை நம்ம பதிவு பண்றோம்.